வணக்கம் நண்பர்களே. 80 வயசானாலும் மூட்டு வலி இல்லாமல், சர்க்கரை இல்லாமல், இரத்த அழுத்தம் இல்லாமல், நரம்புகள் வலுவாக இருக்கணுமா, 20 வயசு இளைஞனை போல் சுறுசுறுப்பாக இருக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 3 பொருளை நீங்கள் சாப்பிட்டா போதும், உங்களுடைய மருந்து வாழ்க்கைக்கே நீங்கள் பாய் பாய் சொல்லலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விலை உயர்ந்த சப்ளிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை, ஜிம் டயட்டும் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் அறையில் கிடைக்கக்கூடிய 3 சூப்பரான உணவுகளை தான் பயன்படுத்த போகிறோம். அதுதாங்க ட்ரைட் கிரேப்ஸ், அதாவது உலர் திராட்சை, அதுக்கப்புறம் கொண்டை பயறு, அடுத்து பாதாம். இந்த 3 பொருளை தான் நம்ம தண்ணியில் ஊற வச்சு நம்ம காலையில் சாப்பிட போகிறோம். ஸோ இது சாப்பிடும் பொழுது உங்கள் உடலில் பல விதமான மாற்றங்கள் ஏற்படும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். நண்பர்களே, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 100% வீடுகளில் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், மூட்டு வலி இந்த மாதிரி இருக்கிறாங்க. முக்கியமாக இரத்த சோகையும் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர ஒரு தீர்வுனா நம்ம பார்க்கக்கூடிய இந்த 3 பொருட்கள் தான். இதுக்காக நீங்கள் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பீங்க, ஆனால் சரி கூட ஆயிருக்காது. ஸோ நீங்கள் மருந்து மாத்திரைகள் எவ்வளவு தான் சாப்பிட்டாலும் அது நிரந்தரமாக போகாது. ஸோ உங்கள் உணவுகளை சில மாற்றங்கள் கொண்டு வரணும். ஸோ நீங்கள் ரெகுலராக இந்த 3 உணவை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக இதில் இருந்து நீங்கள் மீளலாம். ஸோ அதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உலர் திராட்சை தாங்க. உலர் திராட்சை ஒரு இயற்கையான உங்களுடைய ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த உலர் திராட்சை. ஸோ இதை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு இரத்த சோகை, அதாவது அனிமியான்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த சோகை உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய உடலில் பல மடங்கு ரத்தம் சேர ஆரம்பிக்கும். ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும். அதே மாதிரி வயதானவர்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிக்காது, மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ இது மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை நிரந்தரமாக போக்குறதுக்கு இந்த உலர் திராட்சையை பயன்படுது. ஸோ நீங்கள் இதுக்காக வேறு எதுவுமே சாப்பிட வேண்டாம். உலர் திராட்சை எடுத்துகிட்டு வந்தாவே உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி உங்கள் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள், கல்லீரல், குடலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. உங்கள் உடல் சோர்வை போக்குறதுக்கும், சலிப்பை போக்குறதுக்கும், களைப்பை போக்குறதுக்கும் இந்த உலர் திராட்சையை பயன்படுது. நீங்கள் பயன்படுத்த உங்களுடைய சர்மம் பளபளப்பாக ஆக ஆரம்பிக்கும். உங்களுடைய பழைய இளமை உங்களுக்கு திரும்பி வர ஆரம்பிக்கும். ஸோ முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு உலர் திராட்சை உதவி பண்ணுது. ஸோ இதை நம்ம எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இரவில் 10லிருந்து 15 உலர் திராட்சையை நீங்கள் எடுத்துக்கிறணும். இதை தண்ணியில் தான் நீங்கள் ஊற வைக்கணும். இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். நீங்கள் 7 நாட்கள் சாப்பிட்டு வந்தாவே போதும், உங்கள் உடலில் பயங்கரமான ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஊற வைக்கும் போதே நல்ல தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டீங்கன்னா அதில் சில அழுக்கு, டஸ்ட்டு, தூசி எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வைங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் அந்த உலர் திராட்சை மட்டும் சாப்பிட போகிறது இல்லை, அந்த தண்ணியும் சேர்த்து குடிக்க போகிறீங்க. ஏன்னா அது நைட்டு ஃபுல்லாக ஊறி அந்த தண்ணியில் சத்துக்கள் இறங்கியிருக்கும். ஸோ அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் அந்த தண்ணியையும் குடிச்சிருங்க. ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா அதுதாங்க கொண்டைக்கடலை. இது எலும்புகளுக்கு, நரம்புகளுக்கு ஸ்டீல் போல் ஆகணும்னா நீங்கள் கொண்டைக்கடலையை டெய்லி எடுத்துக்கிறோம். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜிம்மில் வேலை பார்க்குறவங்க, விளையாட்டு வீரர்கள், இவங்க எல்லாமே கொண்டைக்கடலையை ஊற வச்சு சாப்பிடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதுக்காக சாப்பிட்றாங்கன்னா ப்ரோட்டீனுக்காக, அப்புறம் அவங்களுடைய மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான் கொண்டைக்கடலையை ஊற வச்சு சாப்பிட்றாங்க. ஸோ நம்மளும் இதை தான் செய்ய போகிறோம். உங்களுடைய எலும்புகள் நல்லா பலமாக இருக்கணும், நல்லா இரும்பு போல் ஆகணும், உங்களுடைய எலும்பு, நரம்பு எல்லாம் இரும்பாக ஆகணும்னா நீங்கள் கொண்டைக்கடலையை ஊற வச்சு சாப்பிடணும். ஸோ நீங்கள் இந்த கொண்டைக்கடலையை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும்னா, உங்களுடைய மூட்டு வலி, முழங்கால் வலி எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். எலும்பு தேய்மானம் தடுக்கப்படும். சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்க வரும். ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த ஒரு மருந்தாக செயல்படுது. சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கணும். அதே மாதிரி
நீண்ட நேரம் பசியே வராது. அடுத்து சாப்பிட்டுட்டு சிலர்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. உடல் எடை அதிகரிச்சுட்டே இருக்கும். சர்க்கரையும் அதிகமாகும். ஸோ அடுத்தடுத்த உணவுகளை சாப்பிட விடாமல் தடுக்கிறதுக்கு கொண்டைக்கடலை பயன்படுது. வயிற்று கொழுப்புக்களை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. இந்த கொண்டைக்கடலையை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த கொண்டைக்கடலை அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கைப்பிடி நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். நல்லதுன்னு சொல்லிட்டு நிறையா எடுக்காதீங்க. இரவில் ஒரு கைப்பிடி கொண்டைக்கடலை எடுத்துட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் அதை வேக வச்சு சாப்பிடுங்க. உப்பு இல்லாமல் வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா 60 வயசுக்கு மேலே வயதானவர்கள் சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு ரத்த அழுத்தம் இருக்கும். ஸோ அதனால் உப்பை கம்மி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உப்பு போடாமல் சாப்பிட்டா ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை சில நாள் சாப்பிட முடியாது. ஸோ லைட்டான உப்பு போட்டு சாப்பிட்டுக்கிறங்க. 60 வயசுலேயும் நடக்க முடியாதவர்கள் கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் நடப்பீங்க, ஓடுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த கொண்டைக்கடலை. நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்னென்னா, கொண்டைக்கடலையை வேக வச்சு சாப்பிட சொன்னாங்க. வேக வச்சுட்டு தாளிப்பாங்க நிறைய பேர் எண்ணெய் ஊற்றி. அதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க. ஒன்று ஊற வச்சு அப்படியே பச்சையாக சாப்பிடுங்க. இல்லைன்னா வேக வச்சு சாப்பிட்றது நல்லது. ஸோ அது கூட நீங்கள் ஆயில் ஊற்றி மிளகா போட்டு வெங்காயம் போட்டு தாளிக்காதீங்க. இல்லை வேறு உப்பு மிளகா அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யாதீங்க. வெறும் கொண்டைக்கடலையை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு வேக வைக்க முடிஞ்சுன்னா முடிங்க. இல்லைன்னா பச்சையாக சாப்பிடுங்க. நம்ம 3ஆவதா பார்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா, அதுதாங்க பாதாம் பருப்பு. இதை இங்கிலீஷில் ஆல்மண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பாதாம் பருப்பு உங்களுடைய மூளை நரம்பு இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வயதானவர்கள் பாதாமை எடுத்துக்கிறணும். அதுவும் அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறேன் எவ்வளோ எடுக்கணும்னா, அதுக்கு முன்னாடி இந்த பாதாமை சாப்பிட்டா உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 60 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை என்னென்னா, நினைவாற்றல், அதாவது ஞாபக சக்தி கம்மியாயிடும். இது வயசு காரணமாகவும் கம்மியாகும். உணவு பழக்க மாற்றத்தினாலையும் அவங்க உடலில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் சேஞ்சினாலையும் நினைவாற்றல் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். ஸோ நீங்கள் பாதாம் பருப்பை எடுக்கும் பொழுது உங்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். உங்களுடைய மெமரி பவர் அதிகமாகும். ஸோ வயதானவர்கள் அந்த மறதி நோய் சரியாகும். ஸோ மறதியை தடுக்கிறதுக்கு நீங்கள் பாதாம் பருப்பை டெய்லி நீங்கள் சாப்பிடணும். ஸோ இது அதே மாதிரி உங்களுடைய நரம்பு பலவீனம் இருந்துச்சுன்னா அதையும் சரி செய்யறதுக்கு பாதாம் உதவி பண்ணும். அதே மாதிரி இதய நோய் ஆபத்தை குறைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் என்ன வருதுன்னா, மாரடைப்பு வருது. ஸோ இந்த மாரடைப்புல இருந்து நீங்கள் உங்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் பாதாமை சாப்பிடலாம். ஆனால் அளவோடு சாப்பிடணும். அடுத்து ஆண்மை பெண்மை பலத்தை, அதாவது ஆண்கள் பெண்களுக்கு தேவையான அந்த ஸ்டாமினாவை அதிகப்படுத்துறதுக்கு, ஆண்களுக்கு தேவையான ஆண்மை பவரை அதிகப்படுத்துறதுக்கு, பெண்களுக்கு தேவையான பெண்மை பவரை அதிகப்படுத்துறதுக்கு பாதாம் உதவி பண்ணுது. அதே மாதிரி வயதானவர்களுக்கு வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னா, தூக்கமே வராது. நைட்டெல்லாம் புரண்டு புரண்டு படுப்பாங்க, தூக்கமே வராது. ஸோ தூக்கத்தை நல்லா கொடுக்கறதுக்கு இந்த பாதாம் பயன்படுது. தூக்கம் நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரணும்னா நீங்கள் பாதாமை டெய்லி சாப்பிடலாம். எப்படி சாப்பிடணும்னா, இரவில் நீங்கள் 3லிருந்து 5 பாதாமை எடுத்துக்கிறீங்க. 3 போதும், இல்லைன்னா 3, 4, 5 இதுக்குள்ளே உங்களுக்கு, அதாவது சின்னதாக இருந்துச்சுன்னா 5 எடுத்துக்கிறீங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா 3 எடுத்துக்கிறீங்க. ஸோ இதுக்கு மேலே அதிகமாக எடுக்காதீங்க. இதுவே போதுமானது. இல்லைன்னா 3 மட்டுமே எடுத்துக்கிறீங்க. தண்ணி ஊற்றி அந்த பாதாமை ஊற வச்சுருங்க. காலையில் எந்திரிச்ச உடனேயே அந்த பாதாமில் இருக்கக்கூடிய தோல், அதாவது அவுட்டரில் ஒரு லேயர் இருக்கும், அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற லேயர், அதை நீங்கள் பிரித்து எடுத்துடணும். அதுக்கு உள்ள வெள்ளை கலரில் ஒரு பருப்பு இருக்கும். அந்த பருப்பை மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும். வெளியில் இருக்க தோலை கண்டிப்பாக நீங்கள் உரிச்சு கீழே போட்டுட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். அப்போ தான் உங்களுக்கு இது மருந்தாக வேலை செய்யும். ஸோ நண்பர்களே, இப்படி தான் நீங்கள் சாப்பிடணும். மருந்து இல்லாமல் உங்களுடைய உடலை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும்னா ஆரோக்கியமான முறையில் நீங்கள் உணவுகளை எடுத்துக்கிறணும். எப்போது சாப்பிடணும்னா, காலையில் வெறும் வயிற்றில் தினமும் தவறாமல் குறைந்தது நீங்கள் 1 மாதம், அதாவது 30லிருந்து 40 நாட்கள் தொடர்ந்து இந்த 3 பொருளை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே காண ஆரம்பிப்பீங்க.
நண்பர்களே, இந்த 3 உணவுகளை நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் வலி இல்லாமல் இளமையாக இருக்கும். எப்பொழுதுமே நீங்கள் புத்துணர்ச்சியாக இருப்பீங்கள். நோய் எதிர்ப்பு சக்தி உங்கள் உடலில் பல மடங்கு அதிகரிச்சிருக்கும். 80 வயதுலையும் நீங்கள் சுறுசுறுப்பாக 20 வயது இளைஞனை போல இருப்பீங்க. ஸோ ஆரோக்கியமாக வாழணுமா, இந்த 3 உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாதம் தவறாமல் எடுங்க. உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றத்தை கண்டு நீங்களே அதிர்ச்சி அடைவீங்க. அந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.